வணக்கம் நண்பர்களே. நம்ம தமிழ் சினிமா வரலாற்றில் எத்தனையோ சாதனைகளை பற்றி நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் 1978 தமிழ் சினிமாவோட எல்லை தாண்டி சர்வதேச லெவலில் ஒரு மாபெரும் புரட்சியை ஒரு படம் பண்ணுச்சு. அப்படின்னா அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து 1978 வெளியான பைலட் பிரேம்நாத் படம் தான். ஒரு மிக அரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பழைய செய்தித்தாள் விளம்பரத்தை வச்சு இந்த திரைப்படம் அன்னைக்கு உருவாக்கின பிரம்மாண்டம் என்ன, இதுக்கு பின்னால இருந்த அரசியல் மற்றும் பொருளாதார முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு சுவராசியமான வீடியோ பதிவா இப்ப நாம இதுல பார்க்கலாம். குறிப்பா இந்த விளம்பரத்தோட தலைப்பிலேயே பெருசா ஹைலைட் பண்ணியிருக்கிற மலேசியா, சிங்கப்பூர், லண்டன், தென்னாப்பிரிக்கா ரிலீஸோட பின்னணி என்னங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வரலாற்று விளம்பரம் சொல்ற செய்தி என்ன? முதல்ல இந்த விளம்பர பத்திரிகையை உத்து பார்த்தீங்கன்னா அதுல தலைப்புக்கு கீழேயே ரொம்ப பெருசா ஒரு விஷயம் போர்டுல எழுதுன மாதிரி போட்டிருக்காங்க. செலிப்ரேட்டிங் 100 days in Sri Lanka before commencing his historic flight to London, சிங்கப்பூர், மலேசியா, சவுத் ஆப்பிரிக்கா. அதாவது இந்த திரைப்படம் இலங்கையில ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா 100 நாட்களை கடந்து சாதனை படைத்திருக்கு. அந்த 100 நாள் கொண்டாட்டத்தோட ஒரு பகுதியா அடுத்த கட்டமா உலக நாடுகள் பலவற்றுக்கு, குறிப்பா மலேசியா, சிங்கப்பூர், லண்டன், தென்னாப்பிரிக்கா, கனடா போன்ற நாடுகளுக்கு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத ஒரு வரலாற்று பயண அறிவிப்பா இந்த விளம்பரம் சொல்லுது. விளம்பரத்தோட நடுவில் TM சந்திரசேனா அப்படிங்கிற இந்த படத்தோட இலங்கை தயாரிப்பாளர் ஒரு உருக்கமான அதே சமயம் ஒரு கம்பீரமான அறிக்கையை எழுதியிருக்கிறார். அதில் அவர் ஏகப்பட்ட தடைகள், எதிர்ப்புகள் வந்தப்பவும் அதையெல்லாம் தாண்டி இந்த திரைப்படம் ஒரு மாபெரும் சர்வதேச கதவை திறந்து வச்சிருக்கு. இனி வர்றவங்க இந்த வழியை பயன்படுத்தி இன்னும் உயரத்துக்கு போகணும் அப்படின்னு சவால் விட்டு எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம கொழும்புவோட புகழ்பெற்ற சவோய் கேபிட்டல், யாழ்ப்பாணத்தோட வின்சர், மாத்தளையோட சென்ட்ரல், திரிகோணமலையோட லட்சுமி தியேட்டர்கள்ல இந்த படம் அள்ளுன வசூல் வேட்டையை பத்தியும் 100 நாட்கள் ஓடி சாதனையும் செஞ்சிருக்கிறத பெருமையா குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நாம இந்த விளம்பரத்தோட மிக முக்கியமான பகுதிக்கு வரலாம். ஏன் தலைப்பிலேயே மலேசியா, சிங்கப்பூர், லண்டன், தென்னாப்பிரிக்கா நாடுகளை இவ்வளவு பெருசா விளம்பரம் செஞ்சிருக்காங்க? 1970 காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி OTT, இன்டர்நெட், சோசியல் மீடியா எதுவுமே கிடையாது. ஒரு தமிழ் படம் வெளிநாடுகளுக்கு போகணும்னா அதுக்கு பின்னால ஒரு மாபெரும் பிசினஸ் நெட்வொர்க் தேவைப்பட்டுச்சு. அன்னைக்கு காலகட்டத்தில் மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நாடுகளில் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட படங்கள்னா அலாதி பிரியம். ஆனா அந்த நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வமா பிலிம் ரோல்களை கொண்டு போய் விநியோகஸ்தர்கள் மூலமா தியேட்டர்களை பிடிச்சு ரிலீஸ் பண்றது அன்னைக்கு ஒரு இமாலய சாதனை. தயாரிப்பாளர் TM சந்திரசேனா ஏன் இலங்கையில 100 நாள் ஓடுன உடனே அடுத்து மலேசியா, சிங்கப்பூரை குறி வச்சாருன்னா அதுதான் உலகளாவிய தமிழ் டயஸ்போரா மார்க்கெட். நண்பர்களே, இங்க டயஸ்போரா மார்க்கெட் அப்படின்னு ஒரு பிசினஸ் வார்த்தையை நான் பயன்படுத்தி இருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் இருக்கிற தமிழர்கள் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் உலக நாடுகள் பலவற்றில் போய் குடியேறி வாழ்றாங்க இல்லையா? அவங்களைத்தான் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அல்லது டயஸ்போரான்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டிலே இருக்கிற நம்ம தமிழ் மக்களுக்கு நம்ம தமிழ் மொழியில வர்ற சினிமாக்கள் மேல எப்போதுமே ஒரு தனி பாசமும் ஏக்கமும் இருக்கும். அவங்களோட அந்த சினிமா ரசனையை குறி வச்சு அங்க இருக்கிற தியேட்டர்கள்ல நம்ம படங்களை ரிலீஸ் பண்ணி பிசினஸ் பண்றதுக்கு பேர் தான் டயஸ்போரா மார்க்கெட். 1978 நடிகர் திலகத்தோட பைலட் பிரேம்நாத் திரைப்படம் இலங்கையில ஜெயிச்ச உடனே இந்த உலகளாவிய தமிழ் டயஸ்போரா மார்க்கெட்டை தான் குறி வச்சு மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் பறக்க தயாராச்சு. இலங்கையில படம் அடைஞ்ச மாபெரும் பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியை ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி பயன்படுத்தி மலேசியா மற்றும் சிங்கப்பூர் பிசினஸ் அன்னைக்கு மிகப்பெரிய விலைக்கு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. ஒரு பைலட் எப்படி உலக நாடுகளுக்கு விமானத்தை ஓட்டிட்டு போறாரோ அதே போல பைலட் பிரேம்நாத் திரைப்படமும் உலக நாடுகளுக்கு பயணம் செய்ய போகுது அப்படிங்கறத விளம்பரப்படுத்தத்தான் இந்த நாடுகளோட பெயர்களை தலைப்பிலேயே அன்னைக்கு வியக்கும்படி பெருசா அச்சடிச்சிருக்காங்க. இந்த பைலட் பிரேம்நாத் சாதாரண படம் கிடையாது. இது இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய இரு நாடுகளோட கூட்டு தயாரிப்பில் உருவான முதல் படம். இந்திய தயாரிப்பாளர் MM சலீம் மற்றும் இலங்கையைச் சேர்ந்த TM சந்திரசேனா இந்த 2 பேரும் இணைஞ்சு இந்த படத்தை தயாரிச்சாங்க. இந்த படத்தோட மிக முக்கிய அம்சம் என்னன்னா, இதோட முழு ஷூட்டிங்குமே இலங்கையில தான் நடந்துச்சு. கொழும்பு விமான நிலையம், கடுகண்ணாவா, கண்டி போன்ற மிக அழகான இடங்கள்ல படம் பிடிச்சாங்க. படத்துல சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஜோடியா நடிச்சது யாரு தெரியுமா? இலங்கையோட மிக பிரபலமான இலங்கை திரைப்பட ராணி என்று போற்றப்பட்ட மாலினி பொன்சேகா.
இவங்க சிங்கள திரையுலகத்தோட உச்ச நட்சத்திரம். இவங்களோட தமிழ் சினிமா அறிமுகம் இந்த படம் தான். நண்பர்களே, இப்ப இந்த விளம்பரத்தை நம்ம வெறும் சினிமா செய்தியா மட்டும் பார்க்காம ஒரு சமூக பொருளாதார ஆய்வு பார்வையோட பார்க்கலாம். 1970களோட காலகட்டத்தில் இலங்கை அரசாங்கம் அந்நிய நாட்டு திரைப்படங்களுக்கு, குறிப்பா இந்திய தமிழ் படங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க. உள்ளூர் சிங்கள திரைப்படத்துறையை வளர்க்கணும், அந்நிய செலாவணி வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சு. இதனால சிவாஜி போன்ற மாஸ் ஹீரோக்களோட நேரடி படங்கள் அங்க ரிலீஸ் ஆகிறதுல பெரிய சிக்கல் இருந்துச்சு. இந்த நெருக்கடியான சூழலைத்தான் தயாரிப்பாளர் TM சந்திரசேனா ரொம்ப புத்திசாலித்தனமா கையாண்டார். கூட்டு தயாரிப்பு அப்படிங்கிற முறையை கொண்டு வந்து இந்திய இலங்கை கலைஞர்களை இணைச்சு இலங்கை மண்ணிலேயே படத்தை எடுத்து அங்க நிலவின சட்ட ரீதியான தடைகளை உடைச்சார். இதனாலதான் அவரோட கட்டுரையில நமது தாய்நாட்டிற்கு மிகவும் தேவையான அந்நிய செலாவணியை ஈட்டித் தருவதுதான் தன்னோட முக்கிய நோக்கம்னு குறிப்பிட்டிருக்கார். மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அங்க இருந்து பெரிய அளவுக்கு அந்நிய செலாவணி இலங்கைக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம இந்த விளம்பரத்தோட வலது பக்கத்தில் இருக்கிற அவர் ஸ்பான்சர்ஸ் லிஸ்ட பாருங்க. இது ஒரு மிக முக்கியமான வரலாற்று ஆவணம். அதுல சவூரி வாசன இண்டஸ்ட்ரி, கண்டி பாளையக்கட் கம்பெனி, அருணாச்சலம் பிள்ளை அண்ட் சன்ஸ், பிரைட்டன் ஹோட்டல், ஸ்டார் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ்னு ஏகப்பட்ட நிறுவனங்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அன்னைக்கு இலங்கையில இருந்த முன்னணி தமிழ் வர்த்தக நிறுவனங்களும் தொழிலதிபர்களும் இந்த திரைப்படத்தை தங்களோட சொந்த பெருமையா ஒரு தமிழ் அடையாள கொண்டாட்டமா பார்த்திருக்காங்க. சினிமாங்கிறது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லாம மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, இந்தியான்னு பல உலக நாடுகளோட வர்த்தக உறவை இணைக்கிற ஒரு பாலமா இருந்திருக்கு அப்படிங்கறத இந்த விளம்பரம் நமக்கு தெளிவா நிரூபிக்குது. இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஒரு அரிய வரலாற்று விளம்பரம் வெறும் பேப்பர் கட்டிங் மட்டும் கிடையாது. அது தமிழ் சினிமாவோட சர்வதேச வளர்ச்சியோட, குறிப்பா மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல நம்ம தமிழ் படங்கள் அன்னைக்கே சாதிச்ச வரலாற்றுக்கு ஒரு முக்கிய சாட்சி. நடிகர் திலகம் சிவாஜியோட நடிப்பு திறமைக்கும் இரு நாட்டு தயாரிப்பாளர்களோட விடாமுயற்சிக்கும் கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றி தான் இந்த பைலட் பிரேம்நாத். பைலட் பிரேம்நாத் திரைப்படம் இலங்கை யாழ் வின்சர் தியேட்டர்ல 200 நாட்களுக்கு மேல ஓடி சாதனை செஞ்ச பின்னால அப்புறம் ஷிப்டிங் முறையில தியேட்டர் மாறி மாறி போட்டு 2 வருஷம் தொடர்ந்து ஓடி அந்த சாதனையும் படைச்சிருக்கு. நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு புதுசாகவும் சுவராசியமாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பட்டனை தட்டி விட்டுடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்திடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வரலாற்று பதிவோடு உங்களை வந்து பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.